ரைட். மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் 21 சூப்பர் 4ல மீட் பண்ண போறாங்க. மேட்சோட பேசும் பொருளா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நடக்காத ஹேண்ட் ஷேக் இந்த மேட்ச்ல நடக்குமா அப்படின்றத எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பரபரப்பா. ஒரு நண்பர் என்கிட்ட அவரோட கருத்தை சொன்னாரு. அட போங்க சகோ, நீங்க இந்த மேட்சே நடந்திருக்கூடாது, அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் ஆடிட்டு கட்சியில கை குலுக்க மாட்டோம் அப்படின்ற அந்த பில்டப்லாம் தேவையா அப்படின்னு கேட்டாரு. அதுல என்னோட கருத்து என்னன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். போன பதிவுல நான் சொல்லிட்டு இருந்தேன், நிறைய ஆங்கிரி ஃபேன்ஸ் எதுக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இப்ப நடக்கணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல எனக்கும் உடன்பாடு இருக்கு அப்படின்றத நான் பதிவுல சொல்லியிருக்கேன். ஆனா இதுல பிளேயர்ஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, முடிவெடுத்தது அவங்க இல்ல. ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பிசிசிஐ ஃபாலோ பண்றாங்க. பிசிசிஐ ஒரு விஷயம் சொல்றாங்க, பிளேயர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இல்ல பிசிசிஐ கவர்மெண்ட்டை பகைச்சிக்க மாட்டாங்க, பிளேயர்ஸ் ஆடுற காலத்துல பிசிசிஐ பகைச்சிக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. இப்ப பிளேயர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, நீங்க ஆட சொல்லிருக்கீங்க, நாங்க ஆடுறோம், உங்களுக்காக நாங்க ஆடுறோம். பட் எங்க எமோஷன்ஸ் எங்கேயாவது நாங்க வெளிப்படுத்த முடிந்தால் அதை நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு இந்த டீம் டிசைட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நோ ஹேண்ட் ஷேக்ன்றது அப்சல்யூட்லி டீம் கால், ஒரு டீமாக நாங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட முடிவுன்னே சொல்லியிருக்கேன். இந்த பெஹல்கம் தாக்குதல் ஒரு சாமானியனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு, ஒரு கோபம் இருக்கணுமா, ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். நீங்க அதை தாண்டி இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுவாங்க. அல்டிமேட்லி நீங்க ஸ்போர்ட்ஸே இந்தியாவுக்கு தான் ஆடுறேன் அப்படின்ற போது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் மீது மீனவன் வைக்கக்கூடிய ஒரு பற்று, ஒரு நிலத்தின் மீது விவசாயிக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தம், இந்த மாதிரி அந்த பற்று, பந்தம், பாசம், பிணைப்பு எல்லாம் நாட்டு மேல இருந்தாதான் நீங்க நாட்டுக்கு போய் ஆடும்போது உங்களுக்கு பெஸ்டா கொடுக்க முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து சார். சில பேர் அதுக்கு மதச்சாயெல்லாம் பூச ட்ரை பண்றாங்க. தயவு செஞ்சு அதை பண்ண வேணாம் சார். சமீபத்தில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் நம்ம பார்த்தோம். முதுகு உடையிற அளவுக்கு ஓடி ஓடி போலிங் போட்டு நம்ம மனதை வென்றார் முகமது சிராஜ். இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடணுமா, டெஸ்ட் மேட்ச் பார்க்கணுமா எல்லாம் டீச் ஓடிந்தான்ற அந்த காலகட்டத்தில் ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு உசுறு குத்து முகமது சிராஜ் இவ்வளவு போலிங் போட்டதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அந்த பேஷன், அந்த உணர்வு, ஒரு பந்தம் நான் ஓடி போடுறது இந்தியாவுக்குன்ற பெருமிதத்தோடு போலிங் போட்டார் அப்படின்ற போது தயவு செஞ்சு இதுக்கு மதச்சாயம் பூசம். ஒரு ட்ரூ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் ஒரு பும்ரா விக்கெட் விழும்போது சரி, ஒரு சிராஜ் விக்கெட் விழும்போது சரி, ஒரே மாதிரி தான் செலிப்ரேட். ஸோ பிரச்சனை ரெண்டு நாடுகளுக்கு தான், இந்தியா பாகிஸ்தான். அதை தாண்டி கண்ணு காது மூக்கு வச்சு உங்ககிட்ட எவனா சொன்னாங்க, தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்ப இந்தியா பாகிஸ்தானே ஆடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த பாதிப்பு இன்னும் மனசுல இருக்கு, ஒரு கோபமா மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னும் பிளேயர்ஸ்க்கும் அந்த கோபம் இருக்குன்றதையும் நம்ம பாக்குறோம். காலப்போக்கில் நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் உங்க பக்கத்துல இருந்து வந்ததுன்னா வை நாட். என்னைக்குமே ஸ்போர்ட்ஸ் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றதால அது நடக்கலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அட்வான்டேஜ் இந்தியா தான் சொல்லி ஆகணும். இந்தியாவா இந்த டோர்னமெண்ட்ல சொதப்புனாதான் கப் இல்லாம திரும்பி வருவாங்களே தவிர மற்ற ஸ்டேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்தியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனிவே கை குலுக்குங்க, குலுக்காம போங்க. மேட்ச் முக்கியம், கப்பு முக்கியம், பிகிலு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே சகல்.